கட்டிட திட்ட வரைவு அபிவிருத்தி அனுமதி பத்திரங்கள் வழங்குதல். ஒரு உள்ளூராட்சி மன்றத்தின் எல்லைக்குள் நிர்மாணிக்கப்படுகின்ற அனைத்து நிர்மாண பணிகளும் அந்த உள்ளூராட்சி மன்றத்தினால் வழங்கப்படுகின்ற அனுமதி பத்திரத்துக்கு அமையவே இடம்பெற வேண்டும். அனுமதி பத்திரத்தை எவ்வாறு பெற வேண்டும்? முதலில் விண்ணப்ப படிவத்தினை பெற்றுக்கொள்ளுங்கள். அதை உள்ளூராட்சி சபை கர்ம பீடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல மன்றத்தின் இணையதளம் ஊடாகவும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த விண்ணப்பத்தை தெளிவாகவும் சரியான முறையிலும் பூர்த்தி செய்ய வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தை தேவையான ஆவணங்களோடு சபை கர்ம பீடத்தில் ஒப்படையுங்கள். அதற்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை செலுத்தி பற்றுச்சீட்டை பெற்றுக்கொள்ளுங்கள். அதன்பின் விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொண்டது தொடர்பாகவும் அதன் பதிவு இலக்கம், இடத்தை பார்வையிட வரும் திகதி, விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்ட அதிகாரியால் அப்பொழுதே உங்களுக்கு அறிவிக்கப்படும். உங்களின் விண்ணப்பம் அந்த சந்தர்ப்பத்திலேயே சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப உத்தியோகத்தருக்கு அனுப்பப்படுவதோடு அவர் அதை பெற்ற உடனே கள பரிசோதனைக்கு வரும் திகதியினை உங்களுக்கு அறிவிப்பார். தீர்மானிக்கப்பட்ட தினத்தில் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப உத்தியோகத்தர் அந்த களத்தை பார்வையிட வருவதோடு உங்களின் கோரிக்கை தொடர்பான கண்காணிப்பு மற்றும் பரிந்துரை கடித கோப்புகளை அவரால் இடத்தை பார்வையிட்ட தினத்திலேயே திட்டக்குழுவுக்கு முன்வைப்பதற்காக சம்பந்தப்பட்ட பொறுப்பதிகாரிக்கு ஒப்படைப்பார். தொழில்நுட்ப உத்தியோகத்தரின் பரிந்துரையோடு கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு அதை அங்கீகரிக்கப்பட்டு திட்டமிட்ட தினத்தில் திட்டமிடல் குழு சந்திப்பின் போது மேற்கொள்ளப்படும். அதன்பின் அதற்கு சம்பந்தப்பட்ட பொறுப்பதிகாரியால் திட்டமிடல் குழு சந்தித்த தினத்திலிருந்து 2 நாட்களுக்குள் அபிவிருத்தி அனுமதி பத்திரத்தை தயாரித்து அதிகாரமுடைய அதிகாரியின் கையொப்பத்தை பெற்றுக்கொண்டு அதை சேவை கர்மபீடத்தில் ஒப்படைப்பார். சேவை கர்மபீட அதிகாரிகளால் தபால் அல்லது அப்பொழுதே அபிவிருத்தி அனுமதி பத்திரத்தையும் அனுமதித்த திட்டத்தை விண்ணப்பதாரிக்கு ஒப்படைப்பார்கள். சம்பந்தப்பட்ட பொறுப்பதிகாரியால் உங்களின் திட்டத்தை அனுமதிக்காமல் நிராகரித்திருந்தால் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களுக்கு அமைய பூர்த்தி செய்ய வேண்டியவற்றை பூர்த்தி செய்து மீண்டும் ஒப்படைக்க முடியும். திட்டமிடல் குழுவால் உங்களின் கட்டிட திட்டத்துக்கு அனுமதி வழங்காவிட்டால் உங்களுக்கு அமைச்சரிடம் மேல்முறையீடு செய்ய முடியும். அனுமதி பத்திரத்தின் செல்லுபடி காலம் 1 வருடமாகும். அதன் செல்லுபடி காலத்தை மேலும் 2 சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு வருடமாக நீடித்துக் கொள்ள முடியும். 3 வருட காலத்துக்குள் நிர்மாண பணிகளை மேற்கொள்ள முடியாமல் போகும் சந்தர்ப்பங்களில் மீண்டும் விண்ணப்பம் ஒன்றை முன்வைத்து அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். திட்ட பரிந்துரைக்கு முரணாக மேற்கொள்ளும் கட்டுமானங்கள் சட்டவிரோதமான கட்டுமானமாக கருதப்படுவதோடு அவற்றை இடித்து அகற்ற அல்லது வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும்.